அலகு 65. கலகம் செய்வோர்க்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. முன்பு என்னிடம் எதுவும் கேளாதவர்கள் என்னை தேடியடைய இடமளித்தேன். என்னை நாடாதவர்கள் என்னை கண்டுபிடிக்க நான் இசைந்தேன். என் பெயரை வழிபடாத மக்களினத்தை நோக்கி, இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். தங்கள் எண்ணங்களின்படி நடந்து பயனற்ற வழிமுறைகளை பின்பற்றும் கலகக்கார மக்களினத்தின் மீது நாள் முழுவதும் என் கைகளை விரித்து நீட்டினேன். அந்த மக்களினத்தார் என் கண் எதிரே இவற்றை செய்து இடையறாது எனக்கு சினமூட்டுகின்றனர். தோட்டங்களில் பலியிட்டு செங்கற்பீடங்களின் மேல் தூபம் காட்டுகின்றனர். கல்லறைகளிடையே அமர்ந்து மறைவிடங்களில் இரவை கழிக்கின்றனர். பன்றி இறைச்சியை தின்கின்றனர். தீட்டான கறிக்குழம்பை தம் கலங்களில் வைத்துள்ளனர். இவ்வாறிருந்தும் எட்டினில் என் அருகில் வராதே, நான் உன்னைவிட தூய்மையானவன் என்கின்றனர். என் சினத்தால் மூக்கிலிருந்து வெளிப்படும் புகை போலும் நாள் முழுவதும் எரியும் நெருப்பு போலும் இவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரியது என் முன் எழுதப்பட்டாயிற்று. நான் அமைதியாகிறேன். அவர்களுக்கு தகுந்த கைமாறை அவர்களின் மடியில் அளந்து கொட்டுவேன். அவர்களுடைய தீச்செயலுக்கும் அவர்களுடைய மூதாதையரின் தீச்செயலுக்கும் சேர்த்து கொட்டுவேன் என்கின்றார் ஆண்டவர். ஏனெனில் மலைகளின் மேல் அவர்கள் தூபம் காட்டினார்கள், குன்றுகளின் மேல் என்னை பற்றி இழிவாக பேசினார்கள். அவர்களுடைய முந்திய செயல்களுக்குரிய கைமாறை அவர்கள் மடியில் அளந்து கொட்டுவேன். ஆண்டவர் கூறுவது இதுவே. திராட்சை குலையில் புது ரசம் கிடைக்கும்போது அதை அழிக்காதே, அதில் ஆசி உள்ளது என்பார்கள். அவ்வாறே என் ஊழியரை முன்னிட்டும் நான் செயலாற்றுவேன். அவர்கள் அனைவரையும் அழித்து விட மாட்டேன். யாக்கோபினின்று வழிமரபினரையும் யூதாவினின்று என் மலைகளை உடைமையாக்குவோரையும் தோன்றச் செய்வேன். நான் தேர்ந்து கொண்டோர் அவற்றை உரிமையாக்கிக் கொள்வர். என் ஊழியர் அங்கே வாழ்வர். என்னை வழிபடும் என் மக்களுக்கு சாரோன் சமவெளி ஆடுகளின் மேய்ச்சல் நிலமாகவும் ஆக்கோர் பள்ளத்தாக்கு மாடுகளின் தொழுவமாகவும் அமையும். ஆண்டவராகிய என்னை கைவிட்டுவிட்டு என் திருமலையை மறந்தவர்களே, கத்து தெய்வத்திற்கு விருந்து படைத்து மெனி தெய்வத்திற்கு நறுமண திராட்சை ரசத்தை கிண்ணங்களில் வார்ப்பவர்களே, உங்களை வாளுக்கு இரையெனக் குறிப்பேன். நீங்கள் அனைவரும் கொலையால் மடிவீர்கள். ஏனெனில் நான் கூப்பிட்டேன், நீங்கள் மறுமொழி தரவில்லை. நான் பேசினேன், நீங்கள் கவனிக்கவில்லை. என் பார்வையில் தீயென செய்தீர்கள். எனக்கு விருப்பமில்லாததை தேர்ந்து கொண்டீர்கள். ஆதலால் என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. என் ஊழியர்கள் உண்பார்கள், நீங்களோ பசியால் வாடுவீர்கள். என் வேலையாட்கள் பானம் பருகுவார்கள், நீங்களோ தாகத்தால் தவிப்பீர்கள். என் அடியார்கள் அக்களிப்பார்கள், நீங்களோ அவமதிக்கப்படுவீர்கள். என் ஊழியர்கள் உள்ளம் மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பார்கள், நீங்களோ நெஞ்சம் உடைந்து கூக்குரலிடுவீர்கள். ஆவி சோர்ந்து கதறி எழுவீர்கள். நான் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் பெயரை சாபப் பெயராய் விட்டுச் செல்வீர்கள். என் தலைவராகிய ஆண்டவர் உங்களை கொன்றழிப்பார். தம் ஊழியருக்கோ புதுப்பெயர் சூட்டுவார். மண்ணுலகில் ஆசிபெற விளைவோர் உண்மை கடவுளின் பெயரால் ஆசி பெறுவர். பூவுலகில் ஆணையிடுவோர் மெய் கடவுளின் பெயரால் ஆணையிடுவர். ஏனெனில் முன்னாளைய துன்பங்கள் மறந்து போயின, அவை என் பார்வையிலிருந்து மறைந்து போயின. புதிய படைப்பு. இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன். முந்தியவை நினைக்கப்படுவதில்லை, மனத்தில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களிகூருங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சியாகவும்
அதன் மக்களை அக்களிப்பாகவும் படைக்கின்றேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன். என் மக்களை குறித்து அக்களிப்பேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறந்துவிடும் பச்சிளங்குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்போரும் இளைஞராக கருதப்படுவர். பாவியரோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பர். மக்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள். திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். வேறொருவர் குடியிருக்க அவர்கள் கட்டுவதில்லை, மற்றொருவர் உண்ண அவர்கள் நடுவதில்லை. மரங்களின் வாழ்நாள் போன்றே என் மக்களின் வாழ்நாளும் இருக்கும். நான் தேர்ந்து கொண்டவர்கள் தங்கள் உழைப்பின் பயனை நெடுநாள் துய்ப்பார்கள். வீணாக அவர்கள் உழைப்பதில்லை. தங்கள் பிள்ளைகளை அழிவுக்கென பெற்றெடுப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரது ஆசியை பெற்றவர்களின் வழிமரபினர். அவர்களின் வழித்தோன்றல்கள் அவர்களுடன் இருப்பார்கள். அவர்கள் வேண்டுவதற்கு முன்னே நான் மறுமொழி தருவேன். அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னே பதிலளிப்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோலை தின்னும். பாம்பு புழுதியை தின்னும். என் திருமலை முழுவதிலும் தீங்கு செய்வோரும் கேடு விளைவிப்போரும் எவருமில்லை என்கிறார் ஆண்டவர்.